ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? எபிரேயர் 12:7. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாடுகளின் வழியாக நாம் கடந்து செல்லும் போது கடவுள் நமது தந்தை போல கூட இருந்து ஆறுதல் படுத்துகிறார். பிதாவாகிய தேவனுக்கு பாவமே இல்லாத ஒரு மகன் உண்டு, ஆனால் பாடுகள் இல்லாத மகன் இல்லை. தேவன் ஆவிகளின் பிதா என்று அழைக்கப்படுகிறார். அதாவது அவர் எல்லாரை பற்றியும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று பொருள். தேவன் நம் பாடுகள் உபத்திரவங்கள் வழியாய் நடத்தி செல்லும் போது அவர் இரக்கங்களின் பிதா என்ற நிச்சயத்துடன் அவர் கரங்களில் அடங்கி இருப்போம். வல்லவராகி ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார், நல்லவராகி ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த விதமான இன்னல்களிலும் நாம் பயப்பட்டு கலங்க வேண்டியது இல்லை. அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிட்டுக் கொண்டே இருங்கள். அவரது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. வாழ்க்கையில் ஏற்படும் புயல்கள் அனைத்திற்கும் பின்னால் பிதாவாகிய தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்று நினைத்தோமானால் அவரது நன்மையான தீர்மானத்துக்கு ஏற்ப யாவும் நடக்கிறது என்ற நிச்சயம் நமக்கு உண்டாகும். தமது குமாரர் குமாரத்திகள் யாவரும் தனது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதே பிதாவின் தீர்மானம் ஆகும். தேவகுமாரன் நமது பலவீனங்கள் மீது பரிதாபம் கொண்டு தமது பிதாவிடம் சிங்காசன தண்டை நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எனவே நமது எல்லா மனவேதனைகளோடும் பரலோக பிதாவின் மடியில் சாய்ந்து விடுவோம். நாம் ஜெபிப்போம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று வாக்களித்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, உபத்திரவங்கள், வியாகுலங்கள், பிணிகள், பலவீனங்கள் எங்களை சூழும் போதும் கர்த்தர் எங்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பிப்பார் என்ற விசுவாசத்தில் நிலைத்து எங்களை ஆராய்ந்து சீர் செய்து உமது மகிமையால் நிரப்பப்பட ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் உள்ள மக்களின் அனிதின வாழ்வில் சந்திக்கும் பாடுகள், கஷ்டங்கள், துயரங்கள், வறுமை, கடன் பிரச்சனைகள் இவைகளிலிருந்து அவர்களை விடுவித்து சமாதானமும் மகிழ்வுமான வாழ்க்கை வாழ வழி நடத்துங்க. கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் விடுதலை அடையவும், அனுதினம் கூலி வேலை செய்கிறவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், மதவெறியர்கள், ஓரின சேர்க்கைக்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், தீயவர், திருடர், கடன் வாங்கி திரும்ப செலுத்தாதவர்கள் மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், கர்த்தருடைய மந்தையில் சேர்க்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் பெருகவும், ஒவ்வொருவரின் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், பிள்ளைகள் கர்த்தரை சேவித்து உலக இச்சைகளுக்கு தங்களை விலக்கி காத்துக் கொள்ளவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், திருமண தடைகள் அகலவும், பேறுகால பெண்களுக்கு வேதனைகள் பயம் நீங்கி சுகப்பிரசவம் உண்டாகவும், நெடுங்காலமாய் குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு குறைகள் அகற்றி கர்ப்பத்தின் கனி கிடைக்கவும், பலவீனமாய் சுகவீனமாய் வியாதியோடு வாழுகிறவர்களுக்கு ஆரோக்கியம், சுகம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் உண்மையாய் நேர்மையாய் மன உளைச்சலின்றி செயல்படவும், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் இரக்கம், கருணையுடன், சேவை மனப்பான்மையுடன் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஆதரவற்றோர், ஒதுக்கப்பட்டோர், விதவைகள், தெருவோரங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும், பாதுகாப்புடன் வாழவும் கிருபை செய்யுங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், பாவ சாப கட்டுகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் உங்க அனுகிரகம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள், ஊழியர்கள் தங்கள் பொறுப்புகளில் பரிசுத்தத்தோடு தேவ கிருபையோடு ஊழியம் செய்யவும், தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.